ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. காஸ்மோ யூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். இன்று இரவு 8:03 வரை சப்தமி திதியும் அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ள நாள். இன்று இரவு 10:57 வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதய நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:14 வரை மரணயோகமும் இரவு 10:57 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நிம்மதியான நாள். வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் நிம்மதி இருக்கணும். கணவன் மனைவி இடையே சந்தோஷமான நாள், ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். அது ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இருக்கலாம், டைவர்ஸ் சம்பந்தமான விஷயமா கூட இருக்கலாம். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆண்கள் நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை. பெண்கள் பணம் விஷயத்தில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, ஹெச்ஓடியாக, டீனாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக, கேரியர் கவுன்சிலராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ட்ரெயினராக இருப்பவர்களுக்கு கூட அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய நாள். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கின்ற காலம் இது. பணம் விஷயத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். நன்மைக்கே எடுத்துக்கங்க, டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் நன்மையை தரக்கூடிய நாள். வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் தான் இருக்கு, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், நிலம், பூமி, காணி வாங்கணும் முயற்சி செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சின்ன விஷயமா கூட இருக்கும், ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாள். என் மேல இவ்வளவு பாசமா அன்பா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. யாரு? உங்களுக்கு பிடித்தவர். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவு காத்திருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க போட்டுக்குங்க. நான் இந்த கம்பெனிக்கு ப்ரமோட் பண்ணல. இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை
கொடுக்கக்கூடிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா, சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்கள், ஃபைனான்சியராக இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களை, சந்திராஷ்டமம் இருக்கு. புனர்பூசம், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது பொருளை வச்சுட்டு, ஏதாவது டாக்குமெண்ட்டை வச்சுட்டு, ஃபைலை வச்சுட்டு தேடி அலைவீங்க. மறதியால் அவதிப்படுவீங்க. கான்சன்ட்ரேஷனோட இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஓரளவுக்கு. நம்ம நம்பி 4 பேர் இருக்காங்க, நமக்கு பின்னாடி வர்ற வெஹிக்கிள்லே 4 பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்க வண்டி ஓட்டுற போது. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் வேண்டாம். மேஜர் டிசிஷன்ஸ் எதுவுமே இந்த சந்திராஷ்டம நாளில் எடுக்காதீங்க. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. பெண்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்கள் உறவுகள் விஷயத்துக்கு கவனம் தேவை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக, அல்ப விஷயங்களுக்காக ஆர்கியூ பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. பிள்ளைகள் மேல் முன்னாடி சண்டை போடாதீங்க. ஆஃபீஸில் உள்ள பிரச்சனையை ஆஃபீஸ்லேயே விட்டுருங்க, வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி என்பர்களே, சிறப்பான நாள். நல்ல விஷயங்கள் சிலது நடக்கும். மனசில் ஒரு தெம்பை கொடுக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்குங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டியிருக்கு. வேறு வழி இல்லை. அப்போ தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுது, அதுக்காக ஹியூமனை விட்டுற முடியாது. ஜாபை பொறுத்தவரையில் டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க, டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு, வோக்கல், கர்நாடிக், தமிழ் இசை, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தவில் நாதஸ்வர கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், செண்டை மேள கலைஞர்கள், நாட்டுக்கூத்து கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள், பாரம்பரிய இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே பிடித்த சில விஷயங்களை பண்ணுவீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுபவர்கள் சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். ஃபிசியோதெரபியாக வேலை செய்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள், சயின்டிஃபிக் ரிசர்ச், கிளினிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாடாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். சில நல்ல பாடங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். திறமை இருந்தால் எங்கேயும் ஜெயிக்கலாம். அதுதான் சக்சஸின் தாரக மந்திரம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, திறமை வெளிப்படும் நாள்.
இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் ஷைன் ஆகிறாங்களா? கிடையாது. ஸோ நம்ம ஷைன் ஆகிறோம்னா நம்ம திறமை வெளிப்படணும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். கிடைக்கிற வாய்ப்பை கப் சிப்னு நல்லா பிடிச்சிக்கணும். வாய்ப்பு எப்போவுமே கிடைக்காது. வாழ்க்கையில் ஒரு தடவை 2 தடவை அதை வச்சு நம்ம முன்னேறணும். அதுதான் வாழ்க்கை. மாணவர்களை பொறுத்தவரையிலே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், பள்ளி மாணவர்கள், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டாட்டூ சென்டர், டர்ஃப் நடத்துபவர்கள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிராண்டட் க்ளோத்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டெலிகாலர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட், பார் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணக்கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கேட்டோன்னா தூக்கி கொடுத்துறாதீங்க. நண்பர்களாக இருந்தால் கூட ஆற்றுல இருந்தாலும் அளவாகத்தான் போடணும். கலைஞர்கள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. பிள்ளைகளுக்காக நம்ம சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி ஏதோ ரீசனால் பிரிஞ்சிட்டோம், டைவர்ஸுக்கு போகலை, திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிப்பீர்கள். வக்கீலாக இருப்பவர்கள், லீகல் கன்சல்டிங்கில் இருப்பவர்கள், லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். சமூக சேவையில் நாட்டம் அதிகரிக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் இருக்கும் பெரியவர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனங்களால் சிலருக்கு சில செலவுகள் வரும். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், டிரைவிங் செய்பவர்கள், டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே சீக்ரெட்டான விஷயங்களை சீக்ரெட்டாகவே வச்சுங்க. டைம் வர்றபோது வெளியில் சொல்லுங்கள். ஆண்களை பொறுத்தவரையில் பணம் விஷயத்தில் கராராக இருங்க. ரீசெண்டாக அண்மையில் திருமணம் செய்தவர்கள், கல்யாணம் விவாகம் பண்ணவங்க விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு ப்ரோக்ரஸ் ஏற்படும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, பயத்தை விட வேண்டிய நாள். பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். நம்ம நீதி நேர்மை நியாயமாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். ஒரு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சில நல்ல நியூஸ் வந்து சேரும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும்.
கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அயன் ஸ்டீல் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு, டைல்ஸ் மார்பிள்ஸ் கல்குவாரி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கும்பராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். குறிப்பா தம்பதிகளிடையே சந்தோஷமா இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க, காதலர்களாக இருப்பவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளா இருக்கும். சுபகாரியங்களில் சொந்த பந்தங்களை மீட் பண்ணுவீங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. ஒரு கல்யாணமாக இருக்கலாம், காது குத்தாக இருக்கலாம், மொட்டை அடிக்கிறதா இருக்கலாம், ரிசப்ஷனாக இருக்கலாம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், பூணூல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான கம்பெனி நடத்துபவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். புது கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் உண்டு. சமூகத்தில் நல்ல பேருள்ள சில விஐபிகளின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீன ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல ஸ்டபனா இருக்காதீங்க. விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் கிடையாது. அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்களுக்கு வரவேண்டிய சில பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் குறிப்பாக ஃப்ரான்ச்சைசி சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க, எஜுகேஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சில புது ஐடியாஸ் உங்கள் ஜாபில் உங்களுக்கு கிடைக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சகோதர வழியில் நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.